ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கலாம் டீ கடைக்கு வந்திருக்காங்க. என்னடா இதெல்லாம் ஒரு வீடியோவாடா, டீ கடைக்கு டீ குடிக்க வந்ததெல்லாம் போடி வேடா நீ அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ அது மட்டும் தான் இல்லை, உங்களுக்கும் டீ பிடிக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ என்னென்னலாம் டீ பிடிக்கும், என்னென்னலாம் டீ தெரியும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஜிஞ்சர் டீ ஓகே, காடமம் டீ ஓகே, மசாலா டீ அதுவும் ஓகே. ஸோ ஆனால் நான் சொல்ல போகிற இந்த கடையில் நீங்கள் வந்து டீ குடிச்சிங்கன்னா 100+ வெரைட்டியில் டீ பண்ணி தராங்க. 100+ஆ? அப்படி என்னடா வெரைட்டி, அப்படி என்னடா 100+ல்? எனக்கு தெரிஞ்சது காடமம் டீ, ஜிஞ்சர் டீ, மசாலா டீ, வேறு என்ன தெரியும்? சாக்லேட் டீ கூட, சாக்லேட் டீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாக்லேட் டீ கூட இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் திப்பு சந்திராவில் இருக்க இந்த ஷாரோன் டீ ஷாப்பு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி. ஸோ நம்ம உள்ளே போகிறோம், நம்ம டீ வாங்குகிறோம், டீ குடிச்சிட்டு சில் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டுருங்க. வாங்க நம்ம போகலாம். இப்போ இங்கே என்னென்னலாம் வாங்கியிருக்கோன்னா ஒரு துளசி டீயும் அதுக்கப்புறம் ஜிஞ்சர் ஏலக்காய் டீயும் வாங்கியிருக்கோங்க. ஸோ இங்கே வந்து நான் பர்டிகுலராக நான் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஹெல்த்துக்காக, ஸோ ஹெல்த்தியாக குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வராதிங்க, அதையும் சொல்லிடுறேன். ஸோ ஏன்னா இவங்க வந்து டீயில் வந்து எசன்ஸை தான் ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் ட்ராப்பு தான் போட்டு கொடுக்குறாங்க. இவங்க வந்து நேச்சுரலாக அந்த ஜிஞ்சரோ நேச்சுரலாக இலைச்சியோ போட்டு கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து ஒரு டீ லவராக இருந்தீங்க அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டீ ட்ரை பண்ணணும், ஸோ அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து இங்கே குடிங்க. ஸோ நம்ம இப்போ இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஜிஞ்சர் இலைச்சி டீயும் ஜிஞ்சர் ஏலக்காய் டீயும் அந்த துளசி டீயும் வந்து ட்ரை பண்ணிடலாம், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இப்போ ஆவி பறக்க இருக்க இந்த ஜிஞ்சர் ஏலக்காய் ட்ரை பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஓவராக இருக்குது. அதாவது எப்படின்னா ஜிஞ்சரையும் அந்த இஞ்சி ஏலக்காய் டேஸ்ட் வந்து ரொம்ப ஓவராகவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்க்கு வந்து ரொம்ப ஹார்டாக போட்டிருக்காங்க, ஒரு மாதிரி திக்னஸ்ஸாக ஸ்ட்ராங்காகவே இருக்குது. முதலே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு டீ லவராக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஹெல்த்தி வேண்டாம், எனக்கு டேஸ்ட் கிடைச்சா போதும் அப்படின்னு அவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஹெல்த்தியாகவும் வேணும் டேஸ்ட்டாகவும் வேணும்னா கண்டிப்பாக இந்த இடம் செக் பண்ணாதீங்க, வேண்டாம். கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் விசிட் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு தேவையில்லாதது ஒன்றுன்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து நம்ம துளசி டீயை வந்து ட்ரை பண்ணிடலாம். ஸோ இந்த துளசி டீயை வந்து ட்ரை பண்ணிடலாம் நம்ம. ஸோ இந்த துளசி டீ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேச்சுரலான நம்ம துளசி சாப்பிட்ருப்போம், அந்த மாதிரி டேஸ்ட்டு இதில் கிடைக்கல. ஸோ வந்து ஒரு எசன்ஸ் நம்ம ஒரு எக்ஸ்ட்ராக்ட் போட்டு பண்ணதால் இவங்க எக்ஸ்ட்ராக்ட் போட்டு பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க எக்ஸ்ட்ராக்டோட அந்த ஸ்மெல் இருக்குது மெயினாகவே, பர்டிகுலராகவே டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தாங்க. ஸோ எப்படின்னு சொல்லணுன்னா, துளசி அப்படின்னும் போது ஒரு 80% துளசியோட அந்த டேஸ்ட் மட்டும்தாங்க இருக்குது, அதோட காரம் மட்டும்தாங்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் பெருசாக எதுவும் கிடையாதுங்க. இதில் வந்து கிட்ட வந்து வெறும் டீ மட்டும்தான் கிடைக்குதா அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அது மட்டும் கிடையாது. இவங்கக்கிட்ட வந்து முறுக்குமே கிடைக்கும், அதுக்கப்புறம் ஒஸ்மானியா பிஸ்கெட்டுமே கிடைக்கும். ஸோ நீங்கள் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் எப்படின்னா வந்தீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ இவங்கக்கிட்ட இவங்க 2007 ஆரம்பித்ததா சொல்கிறாங்க. ஸோ மறைந்த நம்ம கன்னடா சூப்பர் ஸ்டார் இருக்காருங்களா புனித் ராஜ்குமார், ஸோ அவர் கூட வந்து இங்கே டீ சாப்பிட்டு போயிருக்கா சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம சாப்பிட்டு டீ குடிச்சு முடிச்சாச்சு. முதல்ல எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கனாவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓகே தான் சொல்லுவேன். பட் ஆனால் இங்கே சுற்றி இருக்கிற கம்பெனிலலாம் இருக்கிற இந்த எம்ப்ளாயீஸ் வந்து சாயங்காலம் 4 மணி ஆயிடுச்சுனாவே அவங்களுக்கு பெல் அடித்த மாதிரி கரெக்டாக இந்த இடம் வந்து நிற்கிறாங்க. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோவும் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ நான் லிங்கில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ட இந்த குடித்த இந்த டேஸ்ட் வந்து இப்போ இல்லைன்னு தாங்க சொல்லணும். ஸோ இங்கே வந்து சர்வீஸ் பண்ணுற விதமாக மாற்றிருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து கண்ணாடி கிளாஸில் கொடுத்தாங்க, ஸோ இப்போ வந்து கிளாஸ் டம்ளரில் கொடுக்குறாங்க. ஸோ இது எப்படின்னு தெரியல. நான் இப்போ வந்து குடிச்சு பார்க்குறேன், எனக்கு வந்து டேஸ்ட் அவ்வளோ ஒன்றும் பிடிக்கல. நீங்கள் வந்து ஒரு டேஸ்ட்டுக்கோஸ்கரம் சாப்பிட்றீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கெல்லாம் வந்து நீங்கள் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. பாய்.